நாங்க கரெக்டா சாப்பிடுறோம். ஆனா நாங்க வந்து புடிச்சது சாப்பிடுறோம்னு சொல்றோம்ல. உங்க மெனு சொல்லுங்க. 5:00லேருந்து 7:00 வரை வந்து சைக்கிளிங் அண்ட் ஜிம் போயிட்டு 8:00 வந்து 3 இட்லி இல்லை 4 இட்லி மேக்ஸிமம். 11:00 வந்து மாதுளம்பழம் பப்பாளி இது ரெண்டும் எடுத்துக்குவேன். 12:30க்கு வந்து மாப்பிள சம்பா இல்லைன்னா கருப்பு கோணி 2 ரைஸ் தான் நான் சாப்பிடுவேன். அது சும்மா கொஞ்சம் குவான்டிட்டி தான். 7:00 வந்து நைட்டு டின்னர் முடிச்சிருவோம், ஃபேமிலியே முடிச்சிருவோம். 8:15க்குலாம் நாங்கள் தூங்கிடுவோம் சார் ஃபேமிலியே டோட்டலாகவே. ஸோ வெரி ஹாப்பியாக இருக்கேன். சொல்லுங்க. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அதாவது அவங்களோட வெயிட் பேர் மினிமம் 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 80 கிலோ மனுஷன் ஒருத்தர் இருக்காருன்னா, அவருக்கு அட்லீஸ்ட் 80 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கண்டிப்பா தேவை. அப்படி அந்த புரோட்டீன் அவங்க உடம்புக்கு போலன்னா, அவங்க பாடியில அதாவது நம்மளோட எலும்புங்கள்லேருந்து தான் அதை எடுத்துக்கும் நம்ம பாடி. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, லைக் இவங்களுக்குலாம் டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ப்ராப்ளம், கழுத்து வலி, முட்டி வலி எல்லாமே வருது. சவுத் இண்டியன் ஃபுட்லயே புரோட்டீனே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இட்லி அது சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், சட்னி. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸு, சாம்பார், ரசம், மோர். தட்ஸ் வாட் வி டூ. ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ, பஜ்ஜி, போண்டா. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. இதில் நீங்கள் டோட்டலாக எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஒரு 50 கிராம்ஸ் வந்தாலே பெருசு சார். ஸோ இதை தான் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணி மெஷராக கரெக்டாக சாப்பிட்றோம். புரோட்டீன் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எல்லாமே உடம்புக்கு போகிறதுனால. அவரு சொன்னார் இல்லையா? இப்போ இந்த டயட்ட ஒழுங்கா எடுத்துக்கலைன்னா அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும் ஆமா. அப்படின்லாம் சொன்னார் இல்லையா? ஆமா. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரியான என்னன்னா, கூற்று அவருடைய கண்டிப்பா வந்து விழிப்புணர்வு வேணும் தான். புரோட்டீன் வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.8 கிராம் பர் ஒரு கேஜி பாடி வெயிட்டுக்கு அவங்க புரோட்டீன் எடுத்தாங்கன்னா போதும். அந்த இது 0.8 எந்த ஃபுட்ல எல்லாம் கிடைக்குது? நீங்க ஹோல் ஃபுட்டா நம்மளோட பல்சஸ் எல்லாம் எடுத்துக்கோங்களேன். ஹோல் கிரெயின்ஸ் எல்லா பயிறு வெரைட்டிங்களையுமே உங்களுக்கு 100 கிராம்ல 15 கிராம் கிட்ட உங்களுக்கு புரோட்டீன் கிடைச்சிடும். சிறுதானியங்கள்ல. ஆமா. ஒரு கொண்டக்கடலை, காராமணி, பச்சை பயிறு எல்லா வெரைட்டிலயுமே உங்களுக்கு 10ல இருந்து 15 மேக்ஸிமம் 18 கிராம் கிட்ட கிடைக்கும். இப்போ இந்த டீடாக்ஸ் டயட்னு சொன்னாங்கல்ல. டீடாக்ஸ் டயட் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்ல. அது ஒரு எக்ஸிஸ்டிங்கே கிடையாது. பிகாஸ் நம்ம உடம்புல இருக்க ஒரு டாக்ஸினை ஒரு உணவால வெளியே ஏத்தவே முடியாது. ஸோ எப்படி அப்போ இது வந்து டீடாக்ஸ் டயட் ஒரு நடைமுறையில் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஓவர் கான்ஷியஸாக நான் வந்து ஹெல்த்தை பார்த்து பார்த்து சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே வருது. ஸோ இது வந்து எப்படி ஆகுதுன்னா, ஹெல்த் கான்ஷியஸ் ஆக ஆக இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் மைண்ட் ஓரியன்டாக போகிறாங்களோ. இந்த மன அழுத்தங்கிறது திடீர்னு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடுச்சே. ஆமா. அது எல்லாமே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆயிடுச்சு. அவங்க வந்து ப்ரெஷர்ல இருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு டேர்ம் ஆஃப் ஆமா. வார்த்தையா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வாழ்க்கை முறையில். இப்போ நீங்க சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, ரொம்ப கான்சியஸா சாப்பிட்றது பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு வார்த்தைகளை பிடிச்சிக்கிறீங்க. அதெல்லாம் வந்து ஆஸ் அ நியூட்ரிஷன் டேர்ம்லயே அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. டீடாக்ஸ் டயட்லாம் ஒன்று கிடையவே கிடையாது அப்படிலாம் அவங்க சொல்றாங்க இல்லையா? இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? சார் இப்போ நாங்கள் கான்ஷியஸாக பார்த்து சாப்பிட்றதுனால தான் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லாதனால தான் அவங்க வந்து அன்ஹெல்த்தியாக இருக்காங்க. அண்ட் செகண்ட் திங் வி நோ நாங்கள் வந்து மெஷர் பண்ணி தான் எடுப்போம். ஏன் சார் ஒரு எக்கில் வந்து 7 கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்றது எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக் இப்போ நான் வந்து 72 கிலோஸ் இருக்கேன். எனக்கு பேர் மினிமம் 72 கிலோஸ் ப்ரோட்டீன் கிராம்ஸ் ப்ரோட்டீன் தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கு. நான் அதை பண்ணிக்கிறேன். இவங்க வந்து பார்த்து சாப்பிட்றாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சு சாப்பிட்றாங்க. பட் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணுங்கன்ட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம்ல, அவங்களும் அதை தெரிஞ்சு சாப்பிட்றாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக இப்போ வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ்ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஆரஞ்சு வந்து ஃபஸ்ட்டு நிற்கும், ப்ளூபெர்ரி நிற்கும். ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா 53 மில்லிகிராம் தான் இருக்குது 100 கிராமில். ஆனால் கொய்யா பழத்தில் 230 மில்லிகிராம் கிட்ட இருக்கு. நம்ம கொய்யாப்பழத்தை சாப்பிடவே மாட்டோம். நம்ம கொய்யாப்பழம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா பேக் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் விக்கல. இந்த பேக்கிங் எல்லாம் யார் வாங்குறா? ரொம்ப கான்ஷியஸா போறவங்க தான். அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஏன் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல அதாவது போன பேக்கிங்க பார்த்து அட்ராக்ஷன் பார்த்து வாங்குறாங்க. நம்ம ஊர் கொய்யாப்பழத்தை வாங்கி சாப்பிட மாட்டோம். அங்க நவாப்பழம் வாங்கி சாப்பிட அட்ராக்ஷன் மாட்டோம். அதுக்கு பதிலா ப்ளூபெர்ரிஸ். இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா அந்த ஒரு இட்லி போயிட்டு இருக்கு, அதுல ப்ளூபெர்ரிஸ். ஏன் அதுல ஜாமுன் போடலாமே? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஹெல்த்தியா இருக்கிறத நான் வந்து பாராட்டுறேன், ரொம்ப நல்லது. ஆனா அது ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கட்டும் அப்படின்றேன். அவங்கள நோக்கி என்ன கேள்வி முன்வைக்கிறாங்கன்னா, சார் கான்ஷியஸா சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டா நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது எப்படி ரெகுலர் லைஃப் ஸ்டைல அடாப்ட் பண்ணிக்க முடியும்னு சார் கேக்குறாங்க. நாங்கள் அந்த மாதிரி தேடலை சார். செயற்கை உணவுகளை தான் சார் தேடி தேடி சாப்பிடணும். பீஸா பர்கரு அது இதுன்னு இயற்கை உணவுகளை ஏன் சார் தேட போறீங்க? பயிர் சாப்பிட்றது தேடியா சார் சாப்பிட்றாங்க? சரி, அப்ப பழைய சோறு மார்க்கெட்ல தேடியா இருக்க இப்ப இந்த சாப்பிடுறாங்க? ஃபேசினேட்டிங் மத்த பொருட்லாம் இயற்கை உணவுகளை தேட வேண்டிய நல்ல உணவுகளை தேட வேண்டிய அவசியம் இல்லை சார். இன்னைக்கு நல்ல உணவை தேட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். வாட் இஸ் டயட்? டயட் அப்படின்றது சஸ்டைனபிளான ஒரு ஃபுட்டாக இருக்கணும். அதாவது எப்போவுமே எங்கே போனாலும் நம்ம சாப்பிடக்கூடிய, நம்ம பிடிச்சி விருப்பமாக அதை ஒரு ப்ரெஷரில் சாப்பிட்ற ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் சிறுதானியங்கள் யூஸ் பண்ணுறது இது மாதிரிலாம் நீங்கள் புதுசு புதுசாக பண்ணலாம், நான் தப்பு சொல்லலை. பட் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாச்சும் வெரைட்டியாக ஒன்று பண்ணணும், இதை நான் ரொட்டீனாக தானே பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ரொட்டீனில் என்ன தப்பு இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் மாற்றணுமே இல்ல தவிர்த்து. இவனுக்காக தான் மார்க்கெட்ல ஒன்று வந்திருக்கு. ஆமாம். புரோட்டீன் இட்லி 500 ரூபாய்.
அதுதான் சொல்றேன். அதுல ப்ளூபெர்ரிஸ்ல போட்டிருக்காங்க. அது நம்ம ஊர்ல ப்ளூபெர்ரிஸ் போட்டு விக்கிறாங்க. நமக்கு தான் இருக்கு நாவற்பழம். அத போடலாமே. நவாப்பழம் அதுலயும் இதுலயும் போட்டுக்கலாம். ஆ. ரெண்டுமே ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரே மாதிரி தான். அதுதான் ஏன் இந்த மாதிரி வருது? அப்போ புதுசா வந்து இங்க ஒரு விஷயம் வந்து ஹெல்த் கான்ஷியஸா இருக்க பீப்பிள தானே அட்ராக்ட் பண்றாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நிறைய பேர் ஆயிட்டீங்க.